பெற்றிருக்கிறது என்பது நமக்கு சிறப்பான பெருமை. அதற்கு தமிழக மக்களுக்கு, புதுச்சேரி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அகில இந்திய அளவில் இந்த கூட்டணி ஏறத்தாழ 234 இடங்களை பெற்றிருக்கிறது. அது ஒன்றும் சாதாரண எண் அல்ல. பாரதிய ஜனதா கட்சி 303 தொடங்கி தனக்கு இலக்கு என்று 372 இலக்காக வைத்துக் கொண்டு தன்னுடைய கூட்டணிக்கு 400க்கு மேற்பட்ட இடங்கள் என்று இலக்காக வைத்துக் கொண்டு இறுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெறும் 240 இடங்கள், அவர்களுடைய கூட்டணி 292 இடங்கள் என்று மிகப்பெரிய சரிவு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நினைவில் இருக்கும், 4வது சுற்று 5வது சுற்று வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் போதே பிரதமர் திரு மோடி அவர்களும் உள்துறை அமைச்சரும் நாங்கள் 300ஐ தாண்டிவிட்டோம், 350ஐ தாண்டிவிட்டோம், 400ஐ நோக்கி வீறு நடை போடுகிறோம் என்றெல்லாம் அவர்கள் பீற்றிக் கொண்டார்கள். அவையெல்லாம் எந்த அளவுக்கு பொய்யான பிரச்சாரம் என்பது இப்பொழுது அப்பட்டமாகிவிட்டது. இதைவிட பொய்யான பிரச்சாரம் என்பது இந்த எக்ஸிட் போல். உங்க தொலைக்காட்சி, தமிழ் தொலைக்காட்சிகள் எதுவும் அதை போடலைன்னு நான் நம்புறேன். ஆனால் இவையெல்லாம் தயாரிக்கப்பட்ட எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள். நானும் வாக்குப்பதிவு அன்று பல இடங்களுக்கு, பல வாக்குச்சாவடிகளுக்கு சென்றேன். எங்களுடைய நண்பர்களும் சென்றார்கள். எந்த வாக்குச்சாவடியிலையும் எந்த கருத்து கணிப்பாளர்களோ வெளியில நின்று வெளியில வர்ற வாக்காளரை கேட்டு கருத்து கேட்டதாக எந்த செய்தியும் கிடையாது, எந்த பத்திரிகை செய்தியும் கிடையாது, எந்த தொலைக்காட்சி செய்தியும் கிடையாது. இருந்தாலும் திடீரென்று நாங்கள் இத்தனை லட்சம் பேரிடம் கருத்து கணிப்பு செய்தோம் அப்படின்னு சொல்லி 350, 400 என்று கடைசியில எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அந்த 350ல நிக்கிறாங்க. எப்படி எல்லாரும் இந்த 350 என்ற எண்ணுக்கு வர முடிந்தது? அதற்கு காரணம், ஒரு இடத்துல தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் போட்டோ காப்பி எடுத்து கொடுத்து இதுல 10 கூட்டி 10 குறைச்சு உங்க தொலைக்காட்சியிலே போடுங்கள் என்று சொல்லி எல்லா தொலைக்காட்சிகளிலேயும் இந்த 350, 400 என்ற எண்களை வெளியிட்டு பொய் பிரச்சாரம், மக்களை முட்டாளாக்கினார்கள். இதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள் எல்லாம் போக போகத்தான் தெரியும். எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்க முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்தது என்பதை பார்த்தோம். அதையெல்லாம் மீறி இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த நாட்டு மக்கள் அடக்கத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி அமைக்க போறாங்க. நாளை மறுநாள் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்கிறார். தன்னுடைய பேச்சில் ஜவஹர்லால் நேருவோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறார். அதாவது அவருக்கு கிடைத்தது 282, 303, 240 இந்த 3 எண்கள் தான். ஜவஹர்லால் நேருக்கு கிடைத்தது 361, 374, 364. ஜவஹர்லால் நேருவோடு திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதை நாங்கள் நிராகரிக்கிறோம். இந்த நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். 3வது முறை பொறுப்பேற்கக்கூடிய திரு மோடி அவர்களுக்கு குடிமகன் என்ற முறையில்
இந்திய அரசு ஒன்று அமைகிறது. எல்லாருக்கும் தான் அது பொதுவான அரசு. குடிமகன் என்ற முறையிலே அவருடைய அரசை வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி என்ற முறையில் அந்த அரசு செயல்பாடுகளை நாங்கள் கண்டிப்பாக கண்காணிப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முன்னுரையை முடித்துக் கொள்கிறேன். கேள்விகள் இருந்தால் நாங்கள் பதில் சொல்றோம். அதாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதை பொறுத்து இப்ப திருமாவளவர்கள் ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. என்னன்னா என்டிஏக்கு மக்கள் பெரும்பான்மை கொடுக்கல, சிங்கிள் மெஜாரிட்டி வரல. அதே சேம் டைம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி தான் அந்த முடிவுகள் அமைஞ்சிருக்குது. இந்தியா கூட்டணியில இன்னும் ஒற்றுமை பலப்பட வேண்டும் சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? எல்லாருக்கும் தான் அறிவுரை, எல்லாருக்கும் தான் படிப்பினைகள். இப்ப சில மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி சிறப்பாக வெற்றி பெறவில்லை, இன்னும் சொல்ல போனா தோல்வி அடைந்திருக்கிறது. அது எங்களுக்கு படிப்பினை தானே. அவர்களுக்கு படிப்பினை என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு படிப்பினை இல்லை என்று நான் சொல்லலையே. எல்லாருக்கும் படிப்பினை தான். பிரதமர் இன்னைக்கு சொல்றாரு இவிஎம் பத்தி காங்கிரஸ் ஏன் இப்போ பேச, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பற்றி காங்கிரஸ் ஏன் இப்போ பேச மாட்டேங்குது? அதே நேரத்தில் ஏன் நீங்க வெற்றியை கொண்டாடுது காங்கிரஸ் எதிர்கட்சியா ஏன் வெற்றியை கொண்டாடுது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு. நாங்க தானே 3வது முறையா ஆட்சி அமைச்சிருக்கோம், அவங்க ஏன் கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க? முதல்ல இவிஎம் பற்றி சொல்றேன். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில இவிஎம்ஐ நாங்கள் நிராகரிக்கவில்லை. தயவு செய்து தேர்தல் அறிக்கையை படிச்சு பாருங்க. என்ன சொல்றோம்னா, அந்த விவிபிஏடி இயந்திரத்தில் அந்த தாள் வருதில்ல, அந்த தாள் நம்ம படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 4-5 வினாடிகள் காட்சி அளிக்குது. அப்புறம் அந்த தாள் அந்த பெட்டிக்குள்ளேயே விழுந்துருது. எங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றோம்னா, இந்த இவிஎம் முறையில் இன்னொரு முன்னேற்றத்தை செய்யணும். அந்த தாளை இப்ப அந்த ஏர்போர்ட்ல போர்டிங் பாஸ் எடுக்கிறோம்ல, அந்த தாளை எடுத்து பெட்டியில போடக்கூடிய வசதியை செய்யலாம். அது ஒரு சிறிய மாற்றம் தான். அந்த தாள் வரும்போது அந்த வாக்காளர் அந்த தாளை எடுத்து அதே விவிபிஏடி பெட்டியில போடலாம். தானாக அது அந்த பெட்டியில விழுவதை விட வாக்காளர் எடுத்து பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு ஒரு சிறிய மாற்றம் செய்தால் இவிஎம் விவிபிஏடி முறையில் எந்த சந்தேகமும் யாருக்கும் எழாது. இப்ப கூட 10க்கு 3 பேரு 10க்கு 4 பேரு நீங்க கருத்து கேட்டீங்கன்னா அவர்கள் இந்த இவிஎம் பத்தி சந்தேகிக்கிறாங்க. அது சந்தேகம் நியாயமா இல்லையான்னு நான் சொல்லல. என்னை பொறுத்தவரையில் நான் இவிஎம் பற்றி குறை சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த இவிஎம் மேலும் மெருகூட்டி, மேலும் செம்மைப்படுத்தி, மேலும் சீர்திருத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய நிலை. ஆனால் கட்சியில 1-2 தலைவர்கள் இவிஎம் முறையை எதிர்க்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் கட்சியினுடைய நிலை அது அல்ல. அடுத்த கேள்வி என்ன? இல்ல இவர் இன்னும் கேட்டார். இல்ல சார், அவர் 3வது முறையாக என்டிஏ ஆட்சி அமைக்கும் பொழுது காங்கிரஸ் கொண்டாடுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முதல் இடத்துல, பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல. அப்ப எல்கே அத்வானி தான் அந்த கட்சியினுடைய தலைவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கலாம். The winner comes second அப்படின்னு சொன்னார். வெற்றி பெற்றவர் 2வது இடத்துல வந்திருக்கிறார். இந்த தேர்தலில் தார்மீக வெற்றி என்பது காங்கிரசுக்கு தான். தார்மீக தோல்வி யாருக்காவது ஏற்பட்டிருக்குன்னா அது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஆக நாங்க கொண்டாடுவதில் அவருக்கு என்ன வருத்தம், பொறாமை? அவர் கொண்டாடட்டும், யார் வேண்டாங்கிறார்? அவர்கள் களையிழந்து, பொலிவிழந்து, உற்சாகம் இழந்து இருப்பதை நான் பார்க்கிறேன். நாங்க கொண்டாடுறோம், அவருக்கு என்ன பொறாமை? ஒரு நிலையான அரசை கொடுக்க முடியும். அது திரு மோடி அவர்கள் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. ஏன்னா
திரு மோடி அவர்கள் தான் குஜராத் முதலமைச்சராக 12 ஆண்டுகள் இருந்தபோது, இந்திய பிரதமராக 10 ஆண்டுகள் இருந்தபோது, அவர் ஒரு மனித ஆட்சி, ஒன் பர்சன் கவர்மெண்ட், ஒரு மனித ஆட்சியை நடத்தித்தான் அவருக்கு பழக்கம். இந்த ஒரு மனித ஆட்சி என்பது இப்பொழுது கூட்டணி அரசாக அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அது நிலையான ஆட்சியா இருக்குமா இல்லையா என்பதை அவர் சொல்லலாம், அல்லது காலம் சொல்லும். நான் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. பங்குச்சந்தைகள்ல வந்து 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கிறதா ராகுல் காந்தி திருப்பி இன்னைக்கு வந்து சென்செக்ஸும் நிப்டி வந்து ஆல் டைம் டே டச் பண்ணிருக்கு. இது உண்மையான வேல்யூஸ்ல இருக்கா, இல்ல இதுல இந்த டைம்ல வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம்? அமெரிக்கா புகழ்பெற்ற அவர்களுடைய ரிசர்வ் வங்கியுடைய தலைவர் ஒரு ரொம்ப சொன்னார், ஓவர் எக்ஸூபரன்ஸ் சொன்னார். நம்ம கவர்னர் அதை சொல்வார்னு நான் எதிர்பார்த்தேன், நீங்க சொல்லல. இதெல்லாம் பங்குச்சந்தை வளர்ச்சியை குறிக்கல, பங்குச்சந்தையினுடைய வீக்கத்தை குறிக்கிறது. இந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் உயரவில்லை. இந்திய பொருளாதார உயர்வை ஏற்ப பங்குச்சந்தை உயர்ந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்திய பொருளாதாரம் ஓரளவுதான் உயர்கிறது. ஆனா பங்குச்சந்தை பெருமளவு உயர்கிறது என்றால் இது பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி அல்ல, பங்குச்சந்தையினுடைய வீக்கம். ஒன்று. இரண்டாவது, நிப்டி 100 கம்பெனிகளுடைய பங்கு, அத விலைய அது குறிக்கிறது. சென்செக்ஸ் 50 கம்பெனிகளுடைய பங்கு, அதை வைத்தே இந்திய கம்பெனி உலகத்தையே மதிப்பிடக்கூடாது. யாரோ பணம் பண்றாங்க, யாரோ பணம் இழக்கிறாங்க, அது தெரியுது. ஏன்னா அது ஜீரோ சம் கேம். ஒருத்தருக்கு லாபம் என்றால் இன்னொருத்தருக்கு இழப்பு தான். யாரோ பணம் பண்றாங்க, யாரோ பணத்தை இழக்கிறாங்க. இது இந்தியாவில் 142 கோடி மக்களுக்குல 140 கோடி மக்களுக்கு இதுல தொடர்பே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இத போய் நீங்க 8 காலம் தான் இருக்கு, 8 காலம் தலைப்பு போடுறீங்க. 8 கால பத்திரிகையில 12 காலம் தலைப்பு போட முடிச்சா போடுவீங்க போல இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.